இன்று நடந்த சம்பவம் பார்ப்பவர்களுக்கு சற்று பாவமாகவே இருந்தது. நந்தினி தான் சமைத்த உணவுகளை முதியோர் இல்லத்துக்கு எடுத்துச் செல்ல புறப்படும் போது அங்கு ஞானம் மற்றும் கதிர் ஆகியோர் வந்து விடுகின்றனர். கதிர் எதிர்ச்சியாக சமையலறைக்குள் நுழைய அங்கிருந்த உணவுகளை பார்த்து விடுகிறார். பின் அது என்ன என்று நந்தினியிடம் கேட்க நந்தினியோ சமாளிக்க முடியாமல் திணறுகின்றாள். அந்த சமயம் பார்த்து முதியோர் இல்ல மேலாளர் நந்தினிக்கு கால் செய்ய கதிருக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வருகிறது. அதே சமயம் இவ்வளவு நாட்களாய் மருமகள்களுக்கு உதவிய மாமியார் தனது மகனை காணவில்லை எனும் ஏக்கத்தில் மருமகள்களுக்கு எதிராக மாறி நந்தினியை பற்றிய உண்மையை கதிரிடம் கூறிவிடுகின்றனர். அந்த நேரத்தில் முதியோர் இல்ல பெண் வீட்டுக்கு உள்வந்து சண்டையிட தனது முன்பணத்தை தருமாறு நந்தினியிடம் முறையிடுகிறார். நந்தினியோ நிலைமையை சமாளிக்க முடியாமல் தன் கழுத்தில் இருந்த தாலியை கலட்ட முற்படுகிறாள். உடனே நந்தினியின் மாமியார் நந்தினியின் கன்னத்தில் அறைய நந்தினியோ பொங்கி எழுகிறார். இவ்வளவு நேரம் உங்க மகன் பேசும்போது இந்த கோபம் வரவில்லையா? என்னை பொறுத்தவரை இது வெறும் செயல்தான். இதனை கட்டின அவர் என்ன மதிச்சுத்தான் நான் தாலியை மதிப்பேன் என ஆவேசத்தில் பேசுகிறார். மேலும் இது என் அப்பா போட்ட தாலி, இதை கலட்டி எறிய எனக்கு உரிமை உண்டு என வாதிடுகிறார். மறுநாள் காலை வரை நேரம் கொடுத்துள்ளார். அதற்குள் நந்தினி வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்.